ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரம்ஸ் கிச்சன். பார்த்தீங்களா, சூப்பரான பப்பாளி பழம் கிடச்சிருக்குது எங்கள் தோட்டத்துலேருந்து. ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. அது 4 பழம் கொடுத்துருச்சு எங்களுக்கு. இப்போது பறித்து வச்சுருக்கிறேன். காலையில் வந்து இட்லி செஞ்சுருக்கிறேன். வாழை இலையை கட் பண்ணி பாத்திரத்துக்குள்ளே வச்சு எண்ணெய் தேய்ச்சிட்டு இட்லி ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. ரவுண்ட் ஷேப்பாக எதிர்பார்க்காதீங்க, பரவாயில்ல, எப்படி வந்தாலும் இட்லி தான். இந்த இலை வந்து யூஸ் பண்ணோம், நம்ம வாழை இலை. எனக்கு இந்த வாழை இலை இங்கே வந்து கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர் மாதிரி கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக கிடச்சிது. எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் எங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. அது நான் யூஸ் பண்ணாத நான் விட மாட்டேன். வாழை இலை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் பசங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும், ஞாபக சக்தி கூடும் இது வாழை இலையில் சாப்பிட்டா. வாழை இலையில் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணி இட்லி ஊற்றி கொடுக்கலாம். அது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி டிஃபின் பாக்ஸ் உள்ள வச்சு அது மேலே சாதமோ இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று வச்சு மேலே மூடி போடுறோம் இல்லையா, அது மேலேயும் அது மாதிரி இலையை கட் பண்ணி மூடி போட்டு அனுப்புங்க. பேகும் அழுக்காகாது, கீழெல்லாம் ஊற்றின்னு போக மாட்டாங்க. டிஃபின் பேக்கும் க்ளீனாக இருக்கும். பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், கத்திரிக்காய் சட்னி பண்ணியிருக்கிறேன். கத்திரிக்காய், சுட்ட கத்திரிக்காய், பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி, தேவையான காரம் சேர்த்துக்கணும், மிளகா, பச்சை மிளகா தாளித்து கொட்டி எடுத்து வச்சுருக்குறேன். அவ்வளோதான். இதுதான் இங்கே எங்கள் வீட்டில் காலையில் சாப்பாடு. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.